இன்னைக்கு காலையில தைவான் மக்கள் தூங்கி எழுந்தப்போ அவங்க நாட்டு எல்லைய சுத்தி ஒரு பெரிய பதட்டம் நிலவிக்கிட்டு இருந்துச்சு. வானத்துல சீனாவோட போர் விமானங்கள், கடல்ல அவங்க நாட்டு போர் கப்பல்கள்னு மொத்தம் 14 ஊடுருவல்கள். 2026ஆம் வருஷம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள சீனா ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமா தைவான் பக்கம் வர்றாங்க? இது வெறும் மிரட்டலா இல்ல ஒரு பெரிய போருக்கான அறிகுறியா? தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் இப்போ ஹை அலர்ட்ல இருக்காங்க. ஆனா இந்த ராணுவ நடவடிக்கைக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ட்ரேட் டீல் இருக்குதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, அமெரிக்காவுக்கும் தைவானுக்கும் நடுவுல நடந்த ஒரு ரகசிய ஒப்பந்தம் தான் சீனாவை இப்போ இப்படி கோவப்பட வச்சிருக்கு. தைவான் ஏன் உலகத்துக்கே ரொம்ப முக்கியம்? ஏன் அமெரிக்கா அவங்களுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க? இன்னைக்கு வீடியோவுல இதோட முழு பின்னணியையும் அலச போறோம். முதல்ல இன்னைக்கு காலையில என்ன நடந்ததுன்னு விரிவா பார்ப்போம். February 12, 2026, அதாவது இன்னைக்கு அதிகாலை 6 மணி வரைக்கும் கிடைச்ச தகவல் படி தைவானை சுத்தி 17 சீன மக்கள் விடுதலை ராணுவ விமானங்கள் மற்றும் 7 போர் கப்பல்கள் தென்பட்டிருக்கு. இதுல 14 விமானங்கள் தைவானோட வான் பாதுகாப்பு அடையாள மண்டலத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருக்கு. இதுல தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சீனா வழக்கமா அவங்க எல்லைக்குள்ள தான் பறப்பாங்க. ஆனா இந்த முறை தைவான் ஜலசந்தியோட அந்த மீடியன் லைன், அதாவது நடுப்படுதியை தாண்டி உள்ள வந்திருக்காங்க. இது தைவானுக்கு விடுக்கப்பட்ட ஒரு நேரடி எச்சரிக்கைன்னு தான் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் பார்க்கறாங்க. தைவான் ராணுவம் சும்மா இல்ல, அவங்க உடனே தங்களோட ஏவுகணை அமைப்புகளை தயார் நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. சீனா ஏன் திடீர்னு இன்னைக்கு மட்டும் இவ்வளவு வேகமா செயல்படுறாங்க? இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. கடந்த சில வாரங்களாவே தைவானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு ரொம்பவே பலமாகிக்கிட்டே வருது. குறிப்பா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங், இவங்க 2 பேருக்கும் இடையில நடந்த ஒரு ஃபோன் கால் தான் இப்போ எல்லாத்துக்கும் அச்சாணியா இருக்கு. அந்த ஃபோன் கால்ல ஷி ஜின்பிங் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொன்னார். தைவான் விஷயத்துல அமெரிக்கா ரொம்ப கவனமா இருக்கணும், முக்கியமா அவங்களுக்கு ஆயுதங்களை விற்கிறத நிறுத்தணும்னு ஒரு எச்சரிக்கை விடுத்தார். ஆனா அமெரிக்கா என்ன செஞ்சாங்க தெரியுமா? தைவான் நாட்டுக்கு பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள அதிநவீன ஏவுகணைகளை விற்பனை செய்ய தயாராகிட்டாங்க. இது சீனாவை செம்ம கடுப்பாக்கியிருக்கு. இங்க தான் நாம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். தைவான் ஒரு சின்ன தீவு நாடு. ஆனா சீனா ஏன் இதை கைப்பற்ற இவ்வளவு துடியா துடிக்கிறாங்க? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீனா சொல்ற மாதிரி தைவான் அவங்களோட ஒரு பகுதி தானா, இல்ல தைவான் தனி நாடா இருக்கிறது தான் உலகத்துக்கு நல்லதா? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ இந்த பிரச்சனையோட ஆணி வேற தேடி கொஞ்சம் பின்னோக்கி போவோம். தைவான் சீனா பிரச்சனை இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதில்ல. இதுக்கு பின்னாடி 1949ல நடந்த ஒரு பெரிய உள்நாட்டு போர் வரலாறு இருக்கு. அந்த வரலாறு தெரிஞ்சாதான் இப்போ நடக்கிற விஷயங்களை உங்களால சரியா புரிஞ்சுக்க முடியும். 1949ல சீனாவோட கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அங்க இருந்த குவாமின்டாங் கட்சிக்கும் இடையில ஒரு பெரிய போர் நடந்தது. அந்த போர்ல தோற்றுப்போன குவாமின்டாங் கட்சியினர் சீனாவோட மெயின்லேண்ட்ல இருந்து தப்பிச்சு தைவான் தீவுக்கு வந்து அங்க தஞ்சம் புகுந்தாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தைவான் தங்களை ஒரு தனி நாடா, அதாவது ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா சீனா என்ன சொல்றாங்கன்னா, தைவான் எங்களோட ஒரு மாகாணம் தான், அது எப்பவா இருந்தாலும் எங்க கூட தான் சேரணும், தேவைப்பட்டா நாங்க பலத்தை பயன்படுத்துவோம்னு மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த 2 தரப்புக்கும் நடுவுல தான் உலகமே இப்போ சிக்கி தவிக்குது. ஏன்னா தைவான் வெறும் நிலப்பரப்பு மட்டும் இல்ல, அது உலகத்தோட டெக்னாலஜி ஹார்ட். ஏன் தைவானை உலகத்தோட டெக்னாலஜி ஹார்ட்னு சொல்றோம்? நீங்க இப்போ கையில வச்சிருக்கிற போன்ல இருந்து பெரிய பெரிய கார், ராக்கெட் வரைக்கும் எல்லாத்துக்கும் தேவையான செமிகண்டக்டர் சிப்ஸ் தைவான்ல தான் தயாராகுது. உலகத்தோட 90% அதிகமான அதிநவீன சிப்ஸ் தைவானோட TSMC நிறுவனம் தான் தயாரிக்குது. ஒருவேளை சீனா தைவானை ஆக்கிரமிச்சா உலகத்தோட மொத்த டெக்னாலஜி சந்தையும் சீனா கைக்குள்ள போயிடும். இதனால தான் அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகள் தைவானுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. இதுக்கு பேரு தான் சிலிகான் ஷீல்ட். அதாவது தைவானோட சிப் தயாரிப்பு தான் அந்த நாட்டை பாதுகாக்கிற ஒரு கவசமா இருக்கு. இதனால தான் அமெரிக்கா இப்போ ஒரு பெரிய ட்ரேட் டீல் போட்டு தைவானை தன் பக்கம் இழுத்திருக்காங்க. சமீபத்துல, அதாவது ஜனவரி 2026ல நடந்த ஒரு ஒப்பந்தம் தான் சீனாவை இப்போ ரொம்ப சீண்டி இருக்கு. இந்த ஒப்பந்தப்படி தைவான் பொருட்கள் மேல அமெரிக்கா போட்டிருந்த வரிய 20% இருந்து 15% குறைச்சிருக்காங்க.
ஜப்பான், தென்கொரியா நாடுகளுக்கு கிடைக்கிற அதே சலுகை இப்போ தைவானுக்கும் கிடைச்சிருக்கு. இதுக்கு பதிலா தைவான் என்ன செய்ய போறாங்க தெரியுமா? அமெரிக்காவோட டெக்னாலஜி துறையில சுமார் $250 பில்லியன் முதலீடு செய்ய போறாங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. தைவானோட சிப் தயாரிப்பு நுணுக்கங்களை அமெரிக்காவுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு பெரிய முயற்சி இது. தைவான் பிரதமர் சோ ஜங்டாய் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா தைவானை ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா பாக்குது, இது எங்க நாட்டுக்கு கிடைச்ச பெரிய வெற்றின்னு சொல்லியிருக்காரு. ஆனா பெய்ஜிங்ல இருக்கிற சீன அதிகாரிகள் இதை பார்த்து சும்மா இருப்பாங்களா? சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த ஒப்பந்தத்தை கடுமையா கண்டிச்சிருக்காங்க. எந்த நாடு தைவான் கூட அதிகாரப்பூர்வமான ஒப்பந்தம் போட்டாலும் அது எங்களோட இறையாண்மைக்கு எதிரானதுன்னு அவங்க வழக்கமான பாணியில மிரட்டல் விடுத்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் இன்னைக்கு காலையில 14 போர் விமானங்கள் தைவான் எல்லைக்குள்ள நுழையுது. இது வெறும் தற்செயலான நிகழ்வில்ல. அமெரிக்காவுக்கும் தைவானுக்கும் இடையில வளர்ற அந்த நெருக்கத்தை பார்த்து சீனா கொடுக்கிற ஒரு ஸ்ட்ராங் வார்னிங். ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. தைவான்குள்ளேயே இந்த விஷயத்துல சில முரண்பாடுகள் இருக்குதுன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கும். தைவான் அதிபர் லாய் சிங்தே நாட்டுக்காக $40 பில்லியன் அளவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு பட்ஜெட்டை கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக இவ்வளவு பணம்? அமெரிக்கா கிட்ட இருந்து நவீன ஏவுகணைகள், ட்ரோன்கள், அப்புறம் போர்க்கப்பல்களை வாங்குறதுக்காக. ஆனா தைவான் நாடாளுமன்றத்தில் இருக்கிற எதிர்க்கட்சிகள் இந்த பட்ஜெட்டை முடக்கி வச்சிருக்காங்க. இவ்வளவு காசை எதுக்கு ராணுவத்துக்கு செலவு பண்ணணும்? சீனா கூட சமாதானமா போகலாம்ல அப்படிங்கிறது தான் அவங்க வாதம். இது தைவான் நாட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால தான் இன்னைக்கு காலையில சீனா அத்துமீறி உள்ள வந்தப்போ அதிபர் லாய் சிங்தே ரொம்ப காட்டமா ஒரு அறிக்கை விட்டாரு. தைவானோட பாதுகாப்பு தான் எங்க முதல் முக்கியத்துவம், இதை புரிஞ்சுக்கிட்டு எதிர்க்கட்சிகள் பட்ஜெட்டுக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த விஷயத்துல எப்படி நடந்துக்க போறாருங்கிறது தான் இப்போ இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. ட்ரம்ப் பொதுவா அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கை உடையவர். தைவான் அமெரிக்காவுக்கு லாபம் தரும் வரைக்கும் தான் அவர் சப்போர்ட் பண்ணுவார்னு சில விமர்சகர்கள் சொல்றாங்க. ஆனா இப்போ நடந்திருக்கிற 15% வரி குறைப்பு ஒப்பந்தம் தைவானை அமெரிக்காவோட ஒரு பிரிக்க முடியாத பொருளாதார பங்காளியா மாத்திருக்கு. அது மட்டும் இல்லாம வர்ற ஏப்ரல் மாசம் ட்ரம்ப் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள போறாரு. அந்த பயணத்துக்கு முன்னாடி சீனா இப்படி ஒரு ராணுவ பலத்தை காட்டுறது பேச்சுவார்த்தையில ஒரு மேலதிகாரத்தை பெறுறதுக்கான ஒரு தந்திரமா கூட இருக்கலாம்னு சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்குது. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. சீனா நிஜமாவே தைவான் மேல போர் தொடுப்பாங்களா? ராணுவ நிபுணர்கள் சொல்றது என்னன்னா, சீனா உடனே ஒரு போரை தொடங்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்க கிரே ஜோன் வார்ஃபேர் அப்படிங்கிற ஒரு யுக்தியை பயன்படுத்துறாங்க. அதாவது போர் அறிவிக்காமலேயே தினமும் இப்படி போர் விமானங்களை அனுப்பி தைவான் ராணுவத்தை சோர்வடைய வைக்கிறது. தைவான் மக்களிடையே ஒரு பயத்தை உருவாக்குறது தான் இப்போதைய பிளான். இதனால தான் 2026 ஆரம்பத்திலிருந்தே தைவான் எல்லையில ஊடுருவல்கள் அதிகமாயிருக்கு. ஆனா தைவான் இப்போ முன்ன மாதிரி இல்ல. அவங்க கிட்ட இப்போ அமெரிக்காவோட அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் இருக்கு. தைவான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, டீடோம் அப்படிங்கிற ஒரு மல்டி லேயர் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இது இஸ்ரேலோட அயன் டோம் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது மட்டும் செயல்பட ஆரம்பிச்சா சீனாவோட எந்த ஏவுகணையும் தைவான் மண்ணை தொட முடியாது. இதுக்காகத்தான் அந்த $40 பில்லியன் பட்ஜெட் ரொம்ப முக்கியம்னு அரசு சொல்லுது. அது மட்டும் இல்லாம தைவான் இப்போ வெறும் ஆயுதங்களை வாங்குற நாடா மட்டும் இல்லாம அமெரிக்க நிறுவனங்கள் கூட சேர்ந்து ஆயுதங்களை இங்கேயே தயாரிக்கிற கோ ப்ரொடக்ஷன் பார்ட்னராவும் மாற ஆரம்பிச்சிருக்காங்க. இது சீனாவுக்கு இன்னும் பெரிய தலைவலியா அமைஞ்சிருக்கு. இதுல இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம்னு நீங்க நினைக்கலாம். இந்தியாவுக்கும் தைவானுக்கும் இடையில நேரடி அரசியல் உறவு பெருசா இல்லைனாலும் பொருளாதார ரீதியா பெரிய பிணைப்பு இருக்கு. இந்தியாவோட மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு தேவையான சிப்ஸ் பெரும்பாலும் தைவான்ல இருந்து தான் வருது. ஒருவேளை தைவான்ல போர் மூண்டா இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் துறை மொத்தமா முடங்கி போகும். அதனால தான் இந்தியாவும் இந்த விவகாரத்தை ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு வராங்க. இப்போதைய சூழல்ல அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில தைவான் ஒரு பவர் கேமா ஆடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ட்ரேட் டீல், இன்னொரு பக்கம் போர் மிரட்டல்னு 2026ஆம் வருஷம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான தொடக்கமா தெரியுது. சிலர் கேக்குறாங்க, ஏன் சீனா தைவான் கூட பேசி தீர்க்க கூடாதா அப்படின்னு. உண்மை என்னன்னா, சீனா ஒரே சீனா கொள்கையில ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. தைவானை பொறுத்த வரைக்கும் அவங்க தங்களோட ஜனநாயக உரிமையை விட்டு கொடுக்க தயாரா இல்லை. இதனால பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் இப்போதைக்கு அடைஞ்சுதான் இருக்கு.
இந்த நேரத்துல சீனா இப்படி ஒரு ராணுவ நடவடிக்கையை எடுக்கிறது தைவானோட ஜனநாயகத்தை அச்சுறுத்துற ஒரு செயல்னு தான் உலக நாடுகள் சொல்லுது. ஆனா ஷி ஜின்பிங் என்ன நினைக்கிறாருன்னா, ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்திருக்கிற இந்த நேரத்துல தைவானை ஒரு பேரம் பேசுற பொருளா பயன்படுத்தலாம்னு பார்க்கறாரு. அடுத்த சில வாரங்கள் தைவான் ஜலசந்தியில ரொம்ப முக்கியமானதா இருக்க போகுது. ஏப்ரல் மாசம் நடக்க போற ட்ரம்ப் ஷி ஜின்பிங் சந்திப்புல இது ஒரு பெரிய விவாத பொருளா இருக்கும். அது வரைக்கும் சீனா இப்படி அடிக்கடி அத்துமீறி வர்றதை நிறுத்த போறதில்ல. ஆனா தைவான் மக்களோட மனநிலை என்ன தெரியுமா? அவங்க பயப்படல. அவங்க வழக்கம் போல தங்களோட வேலையில கவனமா இருக்காங்க. நாங்க உலகத்துக்காக சிப்ஸ் தயாரிக்கிறோம், உலகம் எங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நம்பிக்கையா இருக்கு. ஆனா ராணுவ ரீதியா பார்த்தா நிலைமை இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு. முடிவா பார்த்தோன்னா இன்னைக்கு நடந்த அந்த 14 போர் விமான ஊடுருவல் அப்படிங்கிறது வெறும் ஆரம்பம்தான். இதுக்கு பின்னால இருக்கிற அந்த $250 பில்லியன் வர்த்தக ஒப்பந்தமும் அமெரிக்காவோட ஆதரவும் தான் உண்மையான ஆட்டம். சீனா மிரட்டுறாங்க, அமெரிக்கா தைவானை தாங்குறாங்க. தைவான் தன்னோட பொருளாதார பலத்தை வச்சு உலகத்தையே கட்டி போட்டிருக்கு. இதுல யாரு ஜெயிக்க போறாங்கன்னு காலம்தான் சொல்லணும். ஒருவேளை இது போராக மாறினா அது நிச்சயம் உலக போர் அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா இப்போதைக்கு இராஜதந்திர ரீதியா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. தைவானோட இந்த தைரியமான முடிவை நீங்க எப்படி பாக்கீங்க? ஒரு சின்ன நாடு இவ்வளவு பெரிய சீனாவை எதிர்த்து நிக்கிறது சரியா? உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற முக்கியமான உலக அரசியல் செய்திகளை எளிமையா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.